எது சார்? நீங்க எதுக்கு நிறுத்தி வரீங்க? நீங்க எதுக்கு நிறுத்தி வரீங்க? பிரச்சனை இல்லை சார். ஒரு இதான் பிரச்சனைடா. நான் ஹெல்மெட் போட சொல்ல தப்புன்னா நீங்க சொல்லுங்க. தப்புதான்டா. சென்னையில் நியூ ஆவடி சாலையில் தலைக்கவசம் அணியாமல் மோட்டார் சைக்கிளில் சென்ற போலீஸ்காரர் ஒருவரை இளைஞர் ஒருவர் ஹெல்மெட் போடுமாறு கூறிய நிலையில் அவருடன் காவலர் வாக்குவாதம் செய்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ஒரு இதான் பிரச்சனைடா. பிரச்சனை இல்லை சார். நல்ல எண்ணத்துல தான் சொன்னேன் தவிர போட்ட போகல. உனக்கு என்ன இது? நல்ல எண்ணத்துல தான் சொன்னேன். சரிங்களா? உங்க வெல்ஃபேருக்கு நிறைய பண்ணிருக்காது, புரிஞ்சுக்கீங்க. உங்க நல்லது தானே சொல்றேன், நான் தப்பா சொல்றேன். நான் தான் பாத்துக்கிட்டு இல்லை. அப்புறம் உனக்கு ஏதாவது பிரச்சனையா? எனக்கு நிறைய பிரச்சனை. உனக்கு பிரச்சனை இருக்கா? நீ ஒரு போலீஸ் ஆபீசர், பிரச்சனை இருக்கா? ஹெல்மெட் போட்டு போறது தப்பா? நான் சொன்னது தப்புன்னா சொல்லுங்க. போடல. உனக்கு என்ன பிரச்சனை? நான் ஹெல்மெட் போட சொல்ல தப்புன்னா நீங்க சொல்லுங்க. தப்புதான்டா. தனது தவறை திருத்திக் கொள்ளாமல் ஹெல்மெட் போடுவதுதானே பாதுகாப்பானது என்று கூறிய இளைஞரிடம் வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கி வந்த போலீஸ்காரர் ஆத்திரம் பொங்க அந்த இளைஞரிடம் வாக்குவாதம் செய்தார். இதனை அந்த இளைஞர் செல்போன் கேமராவில் படம் பிடித்து வெளியிட்டிருக்கிறார். பிரச்சனை இல்லை சார். ஒரு இதான் பிரச்சனைடா. பிரச்சனை இல்லை சார். நல்ல எண்ணத்துல தான் சொன்னேன் தவிர போட்ட போகல. உனக்கு நல்ல எண்ணத்துல தான் சொன்னேன். சரிங்களா? உங்க வெல்ஃபேருக்கு நிறைய பண்ணிருக்காது, புரிஞ்சுக்கீங்க. உங்க நல்லது தானே சொல்றேன், நான் தப்பா சொல்றேன். நான் தான் பாத்துக்கிட்டு இல்லை. அப்புறம் உனக்கு ஏதாவது பிரச்சனையா? எனக்கு நிறைய பிரச்சனை. உனக்கு பிரச்சனை இருக்கா? நீ ஒரு போலீஸ் ஆபீசர், பிரச்சனை இருக்கா? ஹெல்மெட் போட்டு போறது தப்பா? நான் சொன்னது தப்புன்னா சொல்லுங்க. போடல. உனக்கு என்ன பிரச்சனை? நான் ஹெல்மெட் போட சொல்ல தப்புன்னா நீங்க சொல்லுங்க. தப்புதான்டா. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே மணல் ஏற்றி வரும் டிப்பர் லாரிகளின் ஓட்டுநர்களிடம் லஞ்சம் வசூலித்ததாக வருவாய் ஆய்வாளரின் கணவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைநகர் என்ற கிராமத்தில் எம்சாண்ட் மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் லாரியை வழிமறித்த போச்சம்பள்ளி வருவாய் ஆய்வாளர் ஜெயபிரபாவின் கணவர் கோவிந்தராஜ் தன்னை வருவாய் ஆய்வாளர் என கூறிக்கொண்டு பணம் கேட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. அவர் என்ன அதிகாரின்னு சொல்லி கேட்டாரா, என்னன்னு கேட்டாரு அப்படின்னு சொன்னாரா? இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாரிடம் தனது மனைவி தெரிவித்ததன் அடிப்படையில்தான் சோதனையில் ஈடுபடுவதாக கோவிந்தராஜ் கூறியதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் விஏஓவை சோதனையில் ஈடுபட அறிவுறுத்தியதாகவும் தனது கணவர் அவ்வழியே சென்றதால் அவர் சோதனையிட்டதாகவும் வருவாய் ஆய்வாளர் ஜெயபிரபா தெரிவித்தார்.